அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாசமும் பராமரிப்பும் நிறைந்த இந்த உன்னதமான தருணத்தில் அனைத்து கர்ப்பிணி பெண்களும் கவனத்தில் கொள்ள வேண்டிய 10 முக்கிய விஷயங்களைப் பற்றி இன்று நாம் பேசவிருக்கிறோம். ஒவ்வொரு தாயின் கனவும் ஆரோக்கியமான புத்திசாலியான ஒரு குழந்தைதான். அந்த கனவு நனவாகவும் கர்ப்பகாலத்தை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு செல்ல உதவவும் இந்த 10 ஆலோசனைகளை நாம் கவனத்துடன் புரிந்துகொள்வோம். முதலாவது, மன அழுத்தத்தை முழுவதுமாக தவிர்க்கவும். கர்ப்பிணியாக இருக்கும்போது மனம் அமைதியாக இருப்பது மிகவும் அவசியம். பதட்டமும் மன அழுத்தமும் தாயின் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, கருவில் இருக்கும் குழந்தையின் வளர்ச்சியையும் மோசமாக பாதிக்கும். உங்கள் எண்ணங்களை நேர்மறையாக வைத்திருங்கள். நல்ல விஷயங்களை பேசவும் கேட்கவும் மட்டுமே செய்யுங்கள். இரண்டாவது, போஷக்கு நிறைந்த உணவுகளை உண்ணுங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் உண்ணும் ஒவ்வொரு உணவும் உங்களுக்கும் குழந்தைக்கும் அவசியமானது. இரும்புச்சத்து, கால்சியம், ஃபோலிக் ஆசிட், வைட்டமின்கள் ஆகியவை நிறைந்த உணவை ஏராளமாக சேர்த்துக் கொள்ளுங்கள். இலைகளுடன் கூடிய காய்கறிகள், பயிறு வகைகள், பால் பொருட்கள், முட்டை, மீன் போன்றவற்றை சரியான அளவில் சாப்பிட கவனிக்க வேண்டும். மூன்றாவது, உணவு பழக்கத்தில் பழங்களை அதிகமாகச் சேர்ப்பது முக்கியம். அவற்றில் உள்ள வைட்டமின்களும் நார்ச்சத்தும் தாயின் செரிமான செயல்முறைக்கு உதவுகின்றன, மேலும் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன. தினமும் 3 அல்லது 4 வகையான பழங்களை சாப்பிட முயற்சிப்பது மிகவும் நல்லது. நான்காவது, இயற்கையுடன் இணைந்து வாழ முயற்சி செய்யுங்கள். அதாவது சுத்தமான காற்று கிடைக்கும் திறந்த வெளியில் அமருங்கள். காலையிலும் மாலையிலும் சிறிது நேரம் நடப்பது உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும். சுத்தமான காற்றை சுவாசிப்பது குழந்தைக்கு கிடைக்கும் ஆக்சிஜனின் அளவை அதிகரிக்க உதவும். ஐந்தாவது, உங்கள் அன்றாட வாழ்வில் தொழுகையை முறையாக நிறைவேற்றுங்கள். தொழுகை ஒரு விசுவாசிக்கு அளிக்கும் மன அமைதி மிகப்பெரியது. இது ஒரு வகையான உடற்பயிற்சியும் கூட. குறிப்பாக தொழுகையில் உள்ள ஒவ்வொரு அசைவும் கர்ப்பிணிகள் செய்வதற்கு ஏற்ற மிகச் சிறந்த, அதே சமயம் எளிமையான ஒரு வகை உடற்பயிற்சியாகும். இது மனதுக்கும் உடலுக்கும் ஒரே நேரத்தில் ஊக்கமளிக்கும். ஆறாவது, இந்த புனிதமான வேளையில் மனதை தூய்மைப்படுத்தவும் மகிழ்விக்கவும் உதவும் விஷயங்களை செய்யுங்கள். குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். குர்ஆனை கேட்பதும் ஓதுவதும் குழந்தையின் மனநிலையை நல்லவிதமாக பாதிக்கிறது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதே போல் புகழ்பாடல் கேட்பது அல்லது பாடுவது, நல்ல கதைகள் படிப்பது ஆகியவை தாய்க்கும் குழந்தைக்கும் நல்ல மனமகிழ்ச்சியை அளிக்கும். முந்தைய நபிமார்கள், சஹாபாக்கள், உதாரணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் பிற சஹாபாக்களின் கதைகளை படித்து புரிந்துகொள்வது நல்லது. ஏழாவது, உடலுக்கு அதிக சோர்வு தரும் விஷயங்களை தவிர்க்கவும். அதாவது பகல் தூக்கத்தையும் கடினமான வேலைகளையும் தவிர்க்கவும். பகல் தூக்கம் அதிகரித்தால் இரவு தூக்கம் குறையவும், அதேபோல் உடல் எடை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. கடினமான வேலைகளை கர்ப்ப காலத்தில் செய்யக்கூடாது. மருத்துவரின் ஆலோசனைப்படி எளிய பயிற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. எட்டாவது, உடலில் நீரேற்றத்தை ஹைட்ரேஷன் பராமரிப்பது அவசியம். அதனால் தண்ணீர் நிறைய குடியுங்கள். மேலும் உணவை சரியான நேரத்தில் சாப்பிடுங்கள். சிறிய அளவில் அடிக்கடி உணவு உண்பது வாந்தி போன்ற சிரமங்களை குறைக்க உதவும். ஒன்பதாவது, ஒரு தவறான கருத்தை திருத்திக் கொள்ள வேண்டும். அதிகமாக சாப்பிட்டால் குழந்தை பெரிதாகிவிடும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். கர்ப்ப காலத்தில் அதிகமாக சாப்பிடுவதை விட போஷக்கு மதிப்புள்ள உணவை சாப்பிடுவதுதான் முக்கியம். அதிகமாக சாப்பிடுவது தாயின் உடல் எடை அதிகமாக கூடவும் பிரசவ நேரத்தில் சிரமங்கள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்ததை போல மிதமானது எப்போதும் சிறந்தது. பத்தாவது, ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் உணவுகளை தவிர்க்கவும். எண்ணெய் பலகாரங்கள், ஐஸ்கிரீம், மிட்டாய்கள் போன்றவற்றின் பயன்பாட்டை கட்டுப்படுத்துங்கள். இவற்றில் கலோரிகளும் சர்க்கரையும் அதிகமாக உள்ளனால் ஊட்டச்சத்துக்கள் குறைவாகவே உள்ளன. இது கர்ப்பகால நீரிழிவு, ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் போன்ற சுகாதார பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கலாம். அன்புள்ள சகோதரிகளே, இந்த 10 விஷயங்களையும் நீங்கள் கவனத்துடன் பின்பற்றினால் அது உங்கள் குழந்தையின் உடல்மனம் அறிவுசார் வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த காலகட்டம் குழந்தையின் குணநலன் உருவாக்கத்தில் கூட மிக முக்கியமானதாகும். தாயின் ஒவ்வொரு சிந்தனையும் செயலும் குழந்தையை சார்ந்துள்ளது. கர்ப்ப காலம் என்பது ஒரு வரப்பிரசாதம். அல்லாஹ் நமக்கு தந்த இந்த பெரிய அருளுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ நம்மால் இயல வேண்டும். ஆரோக்கியமான இந்த பழக்க வழக்கங்களை வாழ்க்கையின் அங்கமாக்குங்கள். இந்த நேரத்தில் போதுமான ஓய்வு எடுங்கள். மருத்துவரின் ஆலோசனைகளை முறையாக பின்பற்றுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்குணமுள்ள ஆரோக்கியமான நல்ல குழந்தைகளை வழங்கி அருள் புரியட்டும். ஆமீன்.